Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது சூப்பர் டேஸ்டியான பேக்கரி ஸ்டைல் நான்கட்டாய் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியான நெய் பிஸ்கட் ரெசிபி. வாயில வச்சு அப்படி கரையற மாதிரியான சூப்பர் டேஸ்டியான ரெசிபி. சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருந்தோம். வெஜிடபிள் குருமா ரெசிபி. சோ அந்த வீடியோ இன்னும் நீங்க பார்க்கல அப்படினா லிங்க் நான் கீழ தரேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாத்துக்கங்க. இப்போ வாங்க இந்த டேஸ்டியான நான்கட்டாய் எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம். First நான் ஒரு கப் அளவு நெய் வந்து எடுத்துர்க்கேன். இது வந்து ரூம் டெம்பரேச்சர்ல 250 ml கப்ல ஃபுல்லா வந்து அந்த நெய் எடுத்துர்க்கேன். அதே 250 ml கப்ல ஒரு கப் அளவு சக்கரை எடுத்து அதையும் நான் மிக்ஸில போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துர்க்கேன். நல்லா ஃபைனா பொடிச்சு எடுத்துட்டு இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு பீட்டர் வச்சு நல்லா வந்து இத அடிச்சு எடுத்துறலாம். நீங்க இத வந்து விஸ்க் வச்சு அடிக்கலாம். ஆனா ரொம்ப நேரம் ஆகும். ஒரு ஒயிட் கலரா இது மாற வரைக்கும் நம்ம அடிக்கணும். ரொம்ப ஒயிட் கலரா மாறணும்ல, ஒரு அளவுக்கு அது ஒயிட் கலரா மாறணும். சோ உங்களுக்கு விஸ்க் வச்சு அடிக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ பாருங்க, நான் வந்து இந்த பீட்டர் வச்சு அடிக்க ஆரம்பிச்சு ஒரு 2 minutes ஆச்சு. அதுக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒயிட்டிஷா வந்து அது மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம சைட்ஸ்ல இருக்கிறதெல்லாம் நல்லா வந்து நம்ம ஸ்கிராப் பண்ணி எடுத்து விட்டுறலாம். பாருங்க, இந்த அளவுக்கு ஒயிட்டா அடிச்சா போதும். இப்போ இதில் நம்ம மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவு மைதா வந்து ஆட் பண்ணுறேன். 240 ml கப்பில் 2 கப் மைதா நான் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இப்போ ஒரு கரண்டி வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, இந்த மாதிரி மாவும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆன அப்புறமா கை வச்சு நல்லா வந்து குழச்சி விட்டுக்கோங்க. மாவு எங்கேயும் அப்படியே நிற்காம கரெக்டாக கை வச்சு நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா இந்த மாதிரி உதிரியாக வர்ற அளவுக்கு நம்ம நல்லா குழச்சாச்சு. இதை நல்லா ஈவன் பண்ணி வச்சுட்டு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட போகிறோம். குறைஞ்சது ஒரு 1 மணி நேரம் இது வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். இந்த மாவு ஒரு மூடி போட்டு மூடிட்டு இதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 1 மணி நேரம் கழிஞ்சு நம்ம எடுக்கலாம். பாருங்கள், 1 hour கழிஞ்சு நான் வெளியில் எடுத்திருக்கேன். இப்போ இதை எடுத்து கரெக்டாக உருண்டை பிடிக்கும்போது நமக்கு கரெக்டாக வந்து உருண்டை வரும். கரெக்டாக மாவு வந்து செட்டாக இருக்கும். பாருங்கள், அழகாக வந்து எந்த கிராக்ஸும் இல்லாமல் நம்மளால் வந்து இதை நல்லா உருண்டை பிடிச்சி எடுக்க முடியும். இந்த மாதிரி அழகாக ரோல் பண்ண அப்புறமா நடுவில் கை வச்சு லைட்டாக வந்து ஒரு ஹோல் மாதிரி பண்ணி விடுங்க. அதில் வந்து நம்ம ஏதாவது நட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா மாவும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். எல்லாம் நான் வந்து பேக்கிங் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சமாக பிஸ்தா எடுத்துருக்கேன். அதை வந்து நடுவில் வந்து வச்சுக்கலாம். பிஸ்தா இல்லை முந்திரி பாதாம் எது வேணாட்டையும் நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் வச்சு விட்டுடலாம். இப்போது எல்லா குக்கீஸும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் ஓவன் வந்து 170 டிகிரி செல்சியஸில் 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதே 170 டிகிரி செல்சியஸில் 15 minutes நான் அந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்கள், நம்மளோட பர்ஃபெக்டான பேக்கரி ஸ்டைல் நான்கட்டாய் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ஸோ எல்லாமே சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. பேலன்ஸ் இருக்கிற பேட்சஸ்க்கு கொஞ்சமாக நான் வந்து பாதாம் வச்சு விட்ருக்கேன். ஸோ ரொம்ப டேஸ்டியாக அப்படியே பேக்கரி ஸ்டைலில் மேலே வந்து பாருங்கள் அந்த கிராக்ஸ் வந்துருக்கணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் ஆகிருக்கணும். ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகக்கூடாது. ரொம்ப நேரம் நம்ம பேக் பண்ணோன்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நமக்கு வராது. கரெக்டாக 15 minutes 170 டிகிரி கரெக்டாக இருந்துச்சு. சூப்பராக இருக்கும். இது வந்து சாப்பிட்ட உடனே வந்து வாயிலேருந்து கரைஞ்சி போகிற மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த நான்கட்டாய் பிஸ்கெட்ஸ் வந்துட்டு நீங்கள் 1 month வரைக்கும் வெளியில் வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் நீங்கள் இந்த பிஸ்கெட்ஸ் வந்து வச்சு சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறது ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye. Thank you.